ஜெண்டர் அப்படின்னா பிறக்கும்பொழுது ஒரு ஆண் எப்படி வளர்கிறான், பெண் எப்படி வளர்கிறான். பெண்ணை சுற்றி இரும்பு செயினை போட்டுக்கிட்டே வருவாங்க. அவள் ஒரு யானை, ஆனால் அங்குசத்துக்கு அடக்க வச்சு பழக்கியிருக்காங்க. அவளால் அங்குசத்தை தூக்கி எறிய முடியும், பாகனை தூக்கி எறிய முடியும், எல்லாத்தையும் தூக்கி எறிய முடியும். ஆனால் தூக்கி எறியக்கூடிய வலுவை அவங்க கட்டி போட சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வலுவை இழக்கிறதுக்கான முயற்சி சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்குது. ஒரு ஆண் சாயங்காலம் 5 மணிக்கு மேலே வர வேண்டாம், பெண் வரணும். எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணை வந்து லிஃப்ட்டில் கூட துணைக்கு அனுப்புவாங்க. கேட்டால் ஐயோ இப்போல்லாம் பாலியல் பலாத்காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பெரியார் தான் சொன்னார், கற்புனே வச்சுக்காத. நீ 50 பேர் வெளில போனேன்னு வச்சுக்கோ, உன்னை கற்பழிக்கணும்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு கூட அந்த வார்த்தைகளை வச்சு தானே சொல்கிறீங்க. உங்களை ஏன்னா நான் கற்பழிச்சிட்டோமா அப்படின்னு தான் கேட்குறாங்க, பப்ளிக்காக கேட்குறாங்க. அது எவ்வளோ அசிங்கமான வார்த்தைன்னு கூட அவங்களுக்குலாம் தெரியல. அப்படிங்கிறப்ப பெண் உரிமையை பற்றி நான் எந்த அரசியலில் போய் நான் பேசுறது? அப்போ 10 வருடத்தை விட இன்றைக்கு சமூகத்தில் பெண் உரிமை புறையோடு போயிருக்கு. ஃபெமினிசம்னா அசிங்கமாக பேசுகிறாங்க. முன்னாடி ஃபெமினிசத்துக்கு இருந்த மதிப்பு ஒன்று, இன்றைக்கி வந்து உங்களுக்கு தான் உரிமை கிடைச்சிருச்சு, ஆண் உரிமை தான் வேணும் அப்படின்னா எந்த இடத்துல எங்களுக்கு உரிமை இருக்குது? டேட்டா என்ன சொல்லுது? நாங்கள் எந்த இடத்துல முன்னே அந்த குற்றச்சாட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண் உரிமை என்ற வார்த்தை கையில் எடுத்து உங்கள் டேக்கன் ஃபார் கிராண்டட் அட்வான்டேஜாக பயன்படுத்தி நிறைய இடத்துல உரிமைக்காக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுக்கு பதில் என்ன வரும்? அதாவது அந்த காலத்தில் ராணி மங்கம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, ஜான்சி ராணின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, இலக்கியத்தில் ஔவையார்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருந்து உங்களுக்கு பெண் உரிமை கிடச்சிடுச்சு அப்படின்னா ஒத்துக்குமா? அப்போ சதியில் வந்து இப்போ நான் குவாலியர் போயிட்டு வந்தேன், சதிக்கு குளமே வச்சுருக்காங்க ராஜபுத்திரத்தில். பெரிய குளம் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. கேட்டால் இங்கே தான் சதி, ராஜபுத்திர ராணிகள்லாம் இங்கே தான் எரிப்போம் கணவன் இறந்துட்டா. ஒரு நீச்சல் குளத்தை காமிச்சாங்க, அந்த மன்னன் ஜலகிரியிட பண்ண இடம். அந்த இடத்துல 8 ராணியும் செத்து போனாங்க, மன்னன் செத்தோன்னா. அந்த 8 ராணினா 8 ராணி ஒரே வயசு இருப்பாங்க, அதில் ஒரு குழந்தை ராணி இருப்பாள். அப்படி கொன்று புதைச்ச ஒரு சமூகம் தான் நம்ம சமூகம். இல்லை ஜான்சி ராணியும் ராணி மங்கம்மாயும் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் பேசுவோம்.